விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். Those who believe, விசுவாசித்தவர்களாகிய. ஒரு கேள்வி, நீங்கள் விசுவாசிகளா? உங்களை பார்த்து கேட்பதற்கு முன்பதாக என்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வாஞ்சுகிறேன். நீ விசுவாசியா? முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவிதத்தை கடந்து போகும்போது நமக்கு இருக்க வேண்டியதான ஒரு அனுபவம் என்னவென்றால், விசுவாசிகள் சிலர் இருக்கிறார்கள், நான் ஒன்றையே நம்புறத பாஸ்டர், யாரையுமே நம்ப மாட்டேன். இன்னொரு கூட்டம் இருக்காங்க, நான் எல்லாத்தையும் நம்புவேன், ஏசுநாதரை நம்புவேன், வேற நாதர் இருந்தாரு நம்புவேன், எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டுவேன். நீங்கள் விசுவாசிகளா என்று கேட்கும்போது நாம் எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோமா என்பது அல்ல, நாம் தேவனை விசுவாசிக்கிறோமா, இயேசுவை விசுவாசிக்கிறோமா என்று கேட்க வேண்டிய அவசியம் உண்டு. இதை சொல்லும் போது நாம் முன்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டியதான காரியம் என்னவென்றால், நாம் விசுவாசிகளாக முன்பதாக, before we became believers, who were we? நான் யார், நீங்கள் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறோம். காணாமல் போனவர்களாக, இழந்து போனவர்களாக, தேவனை தேடாதவர்களாக, பிசாசின் அடிமைகளாக இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நான் ஒரு விசுவாசியாக இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. திடீரென்று விசுவாசியாய் மாறவில்லை. நாம் இருந்த நிலையை நாம் அப்பொழுது நினைத்து கர்த்தர் இன்றைக்கு எங்கே என்னை வைத்திருக்கிறார் என்பதை நான் யோசிப்பது அவசியம். இங்கே இருக்கிறேன், நல்லது, ஆனால் அங்கே இருந்தேனே, இந்த இடத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்தாரே என்று யோசிக்கிறது மிக அவசியம். அதை மறந்து போகவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிகள் என்று சொல்லும்போது விசுவாசிகள் காணப்பட்ட சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தபடியாக வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு கேள்வி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறீர்களா? என்ன பாஸ்டர் வினோதமா சொல்றீங்களே, இயேசுவை விசுவாசிப்பீங்களா என்றுதான் எல்லாரும் கேட்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களா என்று கேட்கிறீர்களே. நான் கேட்கவில்லை, வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீர்கள். இது வியாக்கியானத்தை சொல்லும்படியாக நான் விரும்பவில்லை, உண்மையை சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்கள் இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசு தேவன் என்று விசுவாசிக்கிறீர்களா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையிலே இயேசுவை கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசுவை பற்றி பாடியிருக்கலாம், இயேசுவை நோக்கி ஜெபித்திருக்கலாம், இயேசுக்காய் கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்றைக்கு அவரை லார்ட், ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? என்றைக்கு அவரை இயேசு என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் விசுவாசிகளாக வேண்டுமானால் முதலாவது நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஆண்டவராக இயேசுவாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படிக்கு வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே அவருடைய இயேசுவே நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை.
இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவரை இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. அவர் உலகத்தை வாழ்ந்த நாட்கள் சொல்லியிருக்கிறார். தெரிந்த வசனம் வாசிக்க வேண்டாம். யோவான் 14:6 வாசிக்கும் போது, நான் விசுவாசிகளானவனால் நான் விசுவாசிக்க வேண்டியது இயேசுதான் எனக்கு வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று. என்றைக்கு அதை அறியாமல் பெந்தகோஸ்து கூட்டத்துக்கு போகலாம், கையை தட்டலாம், அவளை போல் வெள்ளை உடுப்பை உடுத்துக் கொள்ளலாம், நீங்க என்ன வேணுமா நான் செய்யலாம். நீ ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவை உன் ஆண்டவர் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளாமல், உன் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாமல், நீ உன் பெயரை கூட மாற்றிக் கொள்ளலாம், மதத்தை கூட மாற்றிக் கொள்ளலாம். நீ தேவனுடைய பிள்ளை அல்லவே அல்ல. நீ விசுவாசிக்க வேண்டுமானால் இயேசு ஆண்டவர் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. உங்களை எல்லாரும் யாரா ரட்சிக்கப்பட்டு கை தூக்கி அல்லையா சொல்லுங்க சொல்ல எனக்கு முடியும், அதை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்க மனசாட்சி இருக்கிறதே, உங்கள் கரங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்க மனசாட்சி உங்களுக்கு நன்றி சொன்னாய் சொல்லும். ஆம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீ விசுவாசியாய் மாற வேண்டுமானால், நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டுமானால் இயேசுவை விசுவாசிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இதை குறித்து சொல்லும்போது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், சுவிசேஷத்தை நற்செய்தியை இயேசுவே ரட்சகர் என்று விசுவாசியுங்கள். இன்று கிறிஸ்து சமுதாயத்தில் இயேசு யாருக்கு வேண்டும் கையை உயர்த்துகள் சொல்லி ஜெபித்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களையோ அவள் ஊழியத்தோ குறை சொல்ல எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது மனம் திரும்பினல் என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? விசுவாசியே, உன் வாழ்க்கையிலே மனம் திரும்பினல நன்மைக்குள்ள உண்டாவிட்டால் நீ யோசித்து பார். நீ விசுவாசியா அல்லது உன் விசுவாசியாய் நான் நடபடாதபடியாக சிறப்படுத்தும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று வருவாயானால் உனக்கு தெளிவாய் சொல்ல வாஞ்சிக்கிறோம். இது வசனவாசிகளும் விசுவாசிகளான திரளான கூட்டத்தாரான விசுவாசிகள் அவர்கள் இயேசுவை என்ன பண்ணினார்கள்? விசுவாசித்தார்கள். யாரை விசுவாசித்தார்கள்? இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசு விசுவாசித்தால் போதாது. என்ன சொன்னீங்க? இயேசுவை விசுவாசித்தால் போதும் என்றே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே, இப்போது இயேசு விசுவாசித்தால் போதாது என்று சொல்லுகிறீர்களே. வாசிப்போம் யோவான் 10:4. ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவருக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு மேற்பன் போகிறான், ஆடு அவனுக்கு பின்னாலே போகிறது. ரெண்டு பிள்ளையே, இயேசு விசுவாசிக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், மனம் திரும்பியிருக்கிறாய், சரி. ஆனால் நீ எங்க போய் கொண்டிருக்கிறாய்? யார் பின்னால போய் கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சபையில் பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். சபை போகக்கூடாது என்று சொல்லவில்லை, சபை கூட்டுவிடுதலை விட்டுவிடாதீர்கள் சொல்லுகிறது. ஒரு நபரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற விசுவாசியே, இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீ ஒரு ஊழியக்காரனை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாயா? ஒரு சபையை பின்பற்றி கொண்டிருக்கிறாயா? நீ சபை அல்ல, ஊழியக்காரன் அல்ல, நீ இயேசுவை பின்பற்றி போக வேண்டிய அவசியம் உண்டு. ஆமென். ஊழியக்காரன் நடத்த மாட்டாரா என்று சொல்வீர்கள், ஆனால் ஆம், நடத்த முடியும்.
சபை நடத்த முடியாதா என்று கேட்பீர்களானால் ஆம், நடத்த முடியும். ஆனால் சில சந்தர்ப்பத்தில் ஊழியக்காரர் சபைகளும் தவறி நடத்த வழுவதற்கு வழி உண்டு. ஒரு விசுவாசி என்று சொன்னால் அந்த விசுவாசி ஆண்டவரை விசுவாசித்தோடு கூட அவன் இயேசுக்கு பின்னாலே போகிறவனாயிருக்க வேண்டும். அதை சொல்லும் போது இவர் சொல்லுகிறதான காரியம் என்றால் ஆடுகள் கேட்கல எனக்கு, ஆடுகள் அவன் சத்தத்திற்கு தெரியுமா உங்களுக்கு? அவர் சத்தம் உங்க மேற்பருடைய சத்தம் தெரியுமா? உங்க ரட்சகனுடைய சத்தம் தெரியுமா? பாச சத்தமா கேக்குது. அந்த நபர் சத்தம் கேக்குது, நல்லது. அத சத்தம் கேட்கறது ரைட்டு. ஆனா ஆண்டவர் சத்தம் உனக்கு கேட்குதா? கடைசியா ஆண்டவர் சத்தத்தை நீ கேட்டது எப்போ? விசுவாசி ஊழியக்காரன் உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறாரா? என்ன கேட்கிறது தேவனுடைய கண் இருந்து காணாமல் வாயிருந்து பேசாத ஒரு விக்கிரகத்தை நான் வணங்கவில்லை, ஒரு ஜீவன் உள்ள தேவனை வணங்குகிறேன். அவர் வாயிருந்து பேச வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை என் கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசி என்று சொன்னால் விசுவாசித்தால் போதாது, விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவர் பின்பற்றுகிறவர்களா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. சில பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, ஏதாவது கொடுக்க போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அவர் வேற ஏதாவது செய்வார், அது பின்னால் போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கேட்கிறார், தம்மை சுற்றி எதை பார்க்க போனீர்கள்? எதை கேட்க போனீர்கள்? மனிதர் பார்க்க போவாதீர்கள், என்னையும் பார்க்க வராதீங்கள். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையில் பிரச்சனை வந்தது. அப்போது விசுவாசிகள், அது உண்மை விசுவாசிகளா என்பது எனக்கு கேள்வி. எனக்கு ஊழியக்காரை பார்க்க வேண்டும், ஊழியக்காரை பார்க்க வேண்டும். சில நாட்டு பின்பு வள்ளுவர் மாய்ந்தவர் சொன்னார், என்னை பார்க்க சபைக்கு வராது, தேவனை பார்க்க சபைக்கு வா என்று சொன்னார். அப்படி பலவீனத்தில் இப்போ தேவராஜ்யத்தில் இருக்கிறார். மனுஷனை பார்க்க போகாதீர்கள். பாசம் இருக்கிறாரா? இல்லை. இன்னைக்கு நம்ம போயிடலாம். ஓ, இவர் பிரசங்கமா? அவர் பாடுறாரா? இவர் வாசிக்கிறாரா? வந்தால் ஆராதனிலே, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க வேண்டும், ஆண்டவரே நீரோடு பேச வேண்டும் என்று கேளுங்கள். எனக்கு ஆண்டவரே மனுஷ சத்தம் அல்ல, தெய்வ தூது வேண்டும் எனக்கு என்று கேளுங்கள். கேட்கிறதா? எனக்கு ஒரு பிரசங்கம் வேணாம் ஆண்டவரே, உம்முடைய செய்தியை என்னோடு நீ பேசும். Praise the Lord. Hallelujah. என்னை காட்டிலும் அநேக பெரிய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள், திறமையாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வேத அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், வாக்கில் வல்லவர் இருக்கிறார்கள். வாக்கில் வல்லவர் முக்கியம் அல்ல, தேவ தூதை கொடுக்கிறதான் அவசியம். சரி, அதற்குள் நான் கடந்து போகவில்லை. விசுவாசியாய் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவரை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாலே போகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். வாசிங்க போகலாம். 5ஆம் வசனம். கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க காதுல என்ன கேட்டுச்சுங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். மேய்ப்பு சத்தத்தை கேளு, பாச சத்தத்தை கேளு. நான் சொல்ல, பிரதான மேய்ப்பர் அவர்தான். அவர் சத்தத்தை கேளு. அந்நியருடைய சத்தத்திற்கு praise the Lord. ஆண்டவரே, அந்நியருடைய சத்தத்துக்கு என் காது செவிடா இருக்கட்டும். உம்முடைய அல்லாத வார்த்தைகள் எதற்கு என் காது செவிடாய் மாறட்டும் ஐயா. உம்முடைய சத்தத்தை நான் கேட்க
உமக்கு பின்னாலே போக எனக்கு கிருபை தருவீராக. ஆமென். ஒன்று, விசுவாசிகளாகிய கூட்டத்தார் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அடுத்த பகுதி போக வாஞ்சுகிறேன், ஆனால் இதை சொல்லாமல் போவினால் தவறா இருக்கும். நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு சத்தத்தை கீழ்ப்பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். சத்தத்துக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். சில சமய பெற்றோர்கள் பட்சபாதம் காட்டுகிறார்கள், கூடாது. ஆனா சில பிள்ளை கீழ்ப்பிடிது, சில பிள்ளை கீழ்ப்பிட மாட்டுது. கீழ்ப்படியாத விட்டுருணுமா? விட்டுருங்க நான் சொல்ல, நான் எல்லாரும் ஒன்னாதான் ட்ரீட் பண்ணுங்க. ஆனா கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகள் மேல நம்ம அறியாமல் ஒரு பாசம் வருது. விலகுதல்லவா? நாம் தேவனுக்கு சத்தத்தை கேட்டு கீழ்ப்பிடிக்கிற ஜனமா இருக்கிறோமா? விசுவாசித்தால் போதாது. விசுவாசி ஆனா என்ன பண்ண மாட்டேன், உன் சத்தத்தை கேட்க மாட்டேன். உன் சத்தத்துக்கு அப்புறம் எதுக்கு விசுவாசி? நான் தேவ பிள்ளைகளாகி நாம் ஒன்று விசுவாசிகளாயிருப்போம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். இந்த வசனத்திலிருந்து வாசியம் போகலாம். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசியா இருந்த போதாது, நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனம், ஒரு இருதயம் இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதாக யோவான் இந்த சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்துல 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல 17, 11. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நானும் இடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. விசுவாசிகளாகிய கூட்டத்தாருக்குள்ளே ஒரு மனம் வேண்டும். யோவான் இந்த சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் தான் பெரிய ஜெபம். இயேசு தாம் மரிக்க போகிறார் என்று அறிந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற ஜெபம் முழுவதும் கலந்து பார்ப்பீர்களானால் இன்னொரு வசனத்தை கூட வேண்டுமானால் வாசிக்க பார்க்கலாம். 22ஆம் வசனம். 22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல போதும். ஆண்டவர் எதை திரும்ப திரும்ப சொல்றாரு? அப்படின்னா விசுவாசி யாரா இருக்கணும்? விசுவாசி யாரா இருக்கணும்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது, சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். எதை பேசுங்க? ஒன்னே பேசுங்க. பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தும். விசுவாசிக்கல என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும், ஏக சிந்தை இருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த அதிகாரத்தில் நான் கீழே வாசிப்பதானால் வாசிக்கலாம். நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன். பவுல் அவங்களுக்காக சிறுவில் அறியப்பட்டான். பவுல் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திரள் கூட்டத்தில் ஒன்றாயிருக்க நேரத்தில் நமக்குள்ளே வித்தியாசம் காணப்பட உண்டு. ஆனால் கூடுமான மட்டிலே நாம் ஒரு மனமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஒருமனை இல்லாமல் நாம் தேவனிடத்தில் கிரியை செய்ய எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு மனமாய் இருந்து நாம் ஜெபிக்கும் போது, ஒரு மனமாய் மேலேறில் இருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சபையிலே ஒரு மனம் அவசியம். விசுவாசிகளா இருந்தால் போதாது, என்ன இருக்க வேண்டிய அவசியம்? ஒரு மனம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு மனம் தார்.
என் மனசுல இப்படி தோணுது, எங்க வீட்லயே நாங்க அப்பா ஒரு கட்சி, அம்மா ஒரு கட்சி, பிள்ளைங்க ஒரு கட்சிலாம் யோசிச்சுட்டு இருக்கோமே, எங்க இந்த சபையில வந்து நாங்கெல்லாம் ஒரு கட்சியா இருக்க போறோம்? கட்சின்னு அந்த கட்சி சொல்லல, அது வேற. குடும்பம் என்று சொல்லும் போது அதுல என்ன இருக்க வேண்டிய அவசியம் உண்டு? தலையாகிய புருஷன், மனைவி, சரீரம், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். சபையிலே என்ன இருக்க வேண்டிய அவசியம் உண்டு? இங்க பிரிவினை இருக்கிறது என்பதற்காக சொல்லவில்லை, சபையில் இருக்க வேண்டிய ஒழுங்குக்காக இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தேவ ஆவியானவர் இந்த வசனங்களை எங்களுக்குள்ளே ஞானப்படுத்தினாலே இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நாம் ஒரு மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பழைய காலத்தை அவர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, குற்றம் கண்டால் சுற்றம் இல்லை என்று சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? நம்மிலே குற்றமில்லாதவன் யார் உண்டோ? என்ன சேர்த்து உங்களை காத்து கேட்கவில்லை. நம்மிலே குறையில்லாதவள் யார் இருக்கிறோமா? பூர்ண புருஷரா இருக்கிறீர்களா? மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் உலகம் உங்களுக்கு இப்போது இல்லை, நீங்க பரலோகத்தார். குறைகளோடு இருங்கள், தவறு செய்யுங்கள், பாவம் செய்யுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை, ஆவியான துக்கப்படுத்துகிறதை, விசுவாசிகளுக்கு வேதனை உண்டாக செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நமக்குள்ளே சில காரியங்கள் காணப்படும் போது அநேக சந்தர்ப்பத்தில் நம்முடைய கண்களுக்கு உத்தரத்தை பார்க்கிறதை விட்டு சொல்லுங்களேன், அடுத்த கண்ணில் நம்முடைய கண்ணில் என்ன இருக்குது? திரளான கூட்டத்தார விசுவாசிகளாயிருந்தார்கள், ஒரு மனமுள்ளவர்களாயிருந்தார்கள், ஒரு மனமுள்ளவர்களாயிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு மனத்தை உண்டாக்க கர்த்தர் கிருபை தருவாராக. குற்றத்தை பார்த்து கொண்டு போமானால் நிச்சயமாக நாம் ஐக்கியப்படவோ தேவனில் வளரவோ முடியவே முடியாது. முன்பு வாசித்தோம் அல்லவா, யோவான் 17, அதில் ஒரு மனப்பாட்டில் என்னவா இருக்கும்படிக்கு, ஒரு மனமா இருந்த போதாது, ஒரு மனப்பாட்டில் என்ன பண்ணுமா? தேர்மா. பர்ஃபெக்ட். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, கழுத்தையும் குதிரை ஒன்னா கட்டி ஓட்டுவீங்களா? நீங்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. வேற சொல்லல, நான் சொல்லல. ஆனா விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. வேதத்தை எப்படி படிக்கிறது என்று படித்துக் கொண்டிருந்தான் நேரத்தில் பைபிள் சைட்ல ஒரு காரியத்தை சொன்னவர் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் வெவ்வேறு அவயங்கள். அந்தந்த அவயம் அந்தந்த இடத்துல இருக்கணும். கிறிஸ்து தலை, சபை கால் வேணாம் சொல்ல முடியுமா? கையை வேணாம் சொல்ல முடியுமா? ஆனா காலு நான் கை இருக்க இடத்துல போறேன்னு சொல்ல முடியுமா? சரீரம் தான். காலு நான் கை இருக்க இடத்துல வந்துடுறேன் சொல்லலாமா? அந்தந்த அவயம், ஒரு அவயம் தவிர்க்க முடியாது. அது சின்னதானாலும் சரி, பெரிதானாலும் சரி, இசைந்தவர்களாயிருக்க, ஒரு மனமாயிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்படி ஒரு மனமாய் போவதான சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டாத சில காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாங்கிக்கிறேன். சில பாருங்க, யாராவது எதை சொல்லுவாங்க, அது அப்படியே போயிட்டே இருக்கு. யாரோ தவறு செய்யறதோ, யாரோ குறை இருக்கும், அதை மற்றவர்கள்ட்ட போய் நம்ம யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட போய், பிரதர் நீ இப்படி செஞ்சதாக சொல்றாங்க, அண்ணாரு பேர சொல்லுங்க கட்டாயம். இந்த பிரதர் சொன்னாரு, நீங்க இப்படி சொன்னீங்க செஞ்சேன்னு, அது உண்மையா? பிரதர் போய் சிஸ்டர் கேட்டுறாதீங்க, அது வேறையா மாறிடும். பிரதர் போய் பார்த்து கேளுங்க, சிஸ்டர் பார்த்து கேளுங்க.
மெதுவா கேட்டு பாருங்க, அன்பா கேட்டு பாருங்க, வித் பேஷன், மன விருத்தத்தோடு கேட்டு பாருங்க. அதுக்கு முன்னால ஆண்டவரே இப்படிலாம் கேள்விப்படுகிறேன்னு, ஆண்டவரே அந்த பலவீனமான சகோதரருக்கு இறங்கண்டு கண்ணீரோடு பாரத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் பலவீனரை தாக்காதபடி பலவீனரை தாங்க ஆண்டவர் கிருபை தருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் மற்றவர்களுக்குள்ளே ஐக்கியமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவராக. இதை குறித்து சொல்ல மட்டுமையானால் அநேக காரியத்தை நான் சொல்ல முடியும், ஆனால் நேரம் இல்லை. வேறு காரியம் சொல்ல வாஞ்சிக்கிறதுனால வாசிப்போம் 32ஆம் வசனத்தை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இந்த வசனம் பின்பகுதியே முதல்ல விட்டு விடவில்லை. இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இதை பின்னால் வைத்தேன். இது பின்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தனக்குள்ளதை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. இது ஆண்டவர் சொன்ன உபதேசம் தானா என்று கேட்கிறீர்களானால் அதை பற்றி நான் நேரே சொல்வது பதிலாக வசனத்தில் சில காரியங்களை ஞாபகத்தை வாசிக்கிறேன். நாம் இங்கே வாசிக்கிறது எத்தனை அதிகாரத்தில் வாசிக்கிறோம்? 4ஆம் அதிகாரம். அடுத்த அதிகாரம் முதல் வசனம் வாசிப்பாலாம். சரி, போதும். இந்த காரியம் தான் 5ஆம் அதிகாரத்தில் செயல்படுத்த என்ன பண்ணார்கள்? முயற்சித்தார்கள். நடந்ததா நடக்கவில்லையா? நடக்கவில்லை. அவர்கள் தப்பு செய்தார்கள் என்று சொல்லலாம், இல்லை அது வாழ்க்கைக்கு நடக்கக்கூடியதான ஒரு காரியம் அல்ல. வேதத்துல இப்படி செய்ய வேண்டும் என்று வேற எந்த இடத்துல திரும்ப சொல்லப்படவில்லை. சரி, 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டது. 5ஆம் அதிகாரத்தில் நடந்த காரியம் மாறாக நடந்தது. 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் பாலாம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஜெபம் பண்ணுவதிலும் ஆறாம் அதிகாரம் அடுத்து தொடர்ச்சி சம்பந்தப்பட்டதான காரியம். இங்கே என்ன பண்ணுகிறதால் கொண்டாந்து வச்சா சிலர் கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. எங்க விதவைக்கு கூட போடுறான், அந்த விதவைக்கு ஒன்றும் கொடுக்கல என்று கம்ப்ளைண்ட் பண்ண தொடங்கிட்டான். உடனே ஊழியக்காரெல்லாம் சொன்னாங்க, இந்த காசு பணம் வேலை என் தலைவலி வேணாம், நாங்கள் வசனத்தை பிரசவம் பண்ணுறதும் ஜோம் பண்ணுறதுலேயே போயிட்டோம். என்ன சொல்கிறேன், தேண்டு பிள்ளைகளே, எல்லாத்தையும் வித்து சபையிலே வந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. விற்று கொடுக்க சொன்னாரா என்று கேட்டீர்களானால் யோசிக்காமல் சொல்லவில்லை, யோசித்து சொல்கிறேன். ஒரு நபரை பார்க்க சொன்னார், விற்று அவருக்கு கொடுக்க சொல்லவில்லை, விற்று தரித்திற்கு கொடு என்று சொன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விற்று யாருக்கு கொடு, யாருக்கு கொடு சொல்ல. நீங்க நிறைய பேர் என் கணக்கு என்கிட்ட அனுப்பு, நான் உனக்கெல்லாம் செய்றேன். யாரும் விற்று எங்கேயும் கூட தராது. ஆண்டவருக்கும் ராயனுடைய அதுக்கு மேல அவசியம் கிடையாது. அதுக்கு மேல தொடங்கி செஞ்சுட்டு சிக்கலா இருக்கிற ஆட்களை அறிவேன். வேண்டு பிள்ளைகளே, அப்படியானால் நாம் விசுவாசிகளாயிருப்போம். அடுத்தபடியாக நாம் ஒரு மனமாயிருப்போம். அடுத்தபடியாக நாம் கொடுக்கிற காரியத்தில் என்ன செய்ய வேண்டும்? குறை உள்ளவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் கொடுக்க வைக்கணும்? பைபிள் இல்லை, நான் சொல்றேன். என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்களே, சில காரியத்தை ஊழியக்காரர் சொல்லலாம். குறை உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேறு சொல்லுகிறது. சிலர் இருக்காங்க என்னைக்குமே குறை, அங்க வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டாங்க, எங்க பார்த்தாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சோம்பேறிங்களுக்கும்
எங்க பார்த்து கடன் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காதீங்க. பைபிளா இருக்கு இல்லங்க, அனுபவத்தை சொல்றேன். குறைவுகளை கொடுங்கள். ஆனால் சில சோம்பேறி இருக்காங்க, வேலைக்கு போக மாட்டான், வேலை செய்ய மாட்டான். அடுத்தது யாராவது கடன் கொடுத்துட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட வேணாம், தண்ணி வேணா, குளிச்சு போயிட்டு வாப்பா. ஏன்னா அவங்க மாற போறது இல்லை. அதே நேரத்தில் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன். அது விசுவாசிகள் அல்ல, மற்றவர்கள். இப்படி உண்மையாய் பசியாய் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு நம்ம கூடுமா அந்த செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசியாயிரு, ஒற்றுமையாயிரு, உன்னால் கூடுமானதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவாயாக, செய்வாயாக. இதோடு கூட என்னை கேட்பீர்களானால் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் கடந்து போகும்படியாக வாங்கிக்கிறேன். வாசிங்கள் பார்க்கலாம். 33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். விசுவாசியாயிரு, ஒரு மனமாயிரு, கொடுக்க வேண்டியதை கொடு. ஆண்டவருக்கு யாராயிரு? Praise the Lord. ஓ, praise the Lord. எதுக்கு praise the Lord சொல்லுங்க? ஆண்டவருக்கு. ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு சபையில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதான காரியங்கள் விசுவாசிக்கிறதோடு நிறுத்திவிடாதபடி, நாம் ஒரு மனமாக இருக்கிறது நிறுத்தாதபடி, கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கும்படியாக நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பின்னால் நான் வாசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாலே உங்களுக்கு சில வசனங்களை ஞாபகப்படுத்தும்படியாக வாசிக்கிறேன். வாசிங்கள் பார்க்கலாம். யோவான் 7:13. யோவான் 7:13. ஆனாலும் யூதருக்கு பயந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து, பார்த்தீங்களா, நாம் சாட்சியாக இராமல் இருக்க காரணம் நாம் மனிதருக்கு பயப்படுகிறோம். Are you a witness? Do you know why you are not witnessing? நீ சாட்சி சொல்லாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கிறதான பயம். ஒன்று உனக்குள்ளே இருக்கிற பயம், மற்றொன்று மனிதரை குறித்ததான பயம் எனக்குள்ளே இருக்கிறது. இன்னும் வசனத்தை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்படி சொன்னால் ஜெபாலயத்தை விட்டு தள்ளிவிடுவார்கள். சபையில் இருக்கிறதான, மதத்தில் இருக்கிறதான நம்மை ஜனங்கள் தள்ளிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்கு யாராக இல்லாது இருக்கிறோம்? சாட்சியாக இல்லாது இருக்கிறோம். விசுவாசியாக இருந்தால் போதாது, ஒரு மனமாக இருந்தால் போதாது, தேவன் கொடுத்தால் போதாது. ஆண்டவருக்கு விசுவாசியே, நீ சாட்சியாக இருக்கிறாயா? உங்கள் வாழ்க்கை சாட்சியுள்ள ஜீவமா இருக்கிறதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறீர்கள்? உங்க வீட்டு பக்கத்துக்கு சொல்றீங்களா? திறக்க முடியாது பாஸ்டர், நாங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தாலே எங்க அவங்க கேட்க போறாங்க. நாங்க சொல்ல முடியாது பாஸ்டர், எங்க பக்கத்துல இருக்கல, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. விசுவாசி, முதல்ல உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிச்சு கூடுமான நேரத்தில் ஒரு தயிர் வாங்குறாங்கன்னா, இந்த ஏசு நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி கொடுக்குறேன். என்ன தயிர் வாங்கினா தேசனா ஆசீர்வாதம் சொல்லுங்கன்றீங்களே, ஏன் கேட்டீங்கன்னா சிலர் வந்து கேட்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கேட்பாங்க. கேட்டு வாங்கினாங்கன்னா அது என்னது, நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணெல்லாம் யாருக்கு போயிட்டு போகுது? இந்த ஐஎஸ்ஆர் கொடுக்குற ஒரு ஆசீர்வதிப்பார் சொல்லி கொடுங்க. நம்மளுடைய பக்கத்து வீட்டில் நாம் சாட்சியாக இருப்போம். அக்கப்பக்கம் வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடி,
ஒரு கதையை சொல்லுங்க, முட்டை வாங்கி கொடுங்க, சோத்தை போட்ட கூட்டம் நடத்துங்க. நான் சொல்ல முடிஞ்சா செய்யுங்க, வேணான்னு சொல்ல. எப்படியாயும் சில ஆதாயப்படுத்த நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நம்ம தெருவுக்கு ஜாத்தமத்தில் சுஷி சொல்ல கத்த கற்பி தருவாராக. ஆமென். நீங்கள் எனக்கு விசுவாசியா இருந்த போதாது, ஐக்கியமா இருந்த போதாது, உங்களை முடிந்தது கொடுத்தா போதாது. நீங்க ஆண்டவருக்கு யாரா இருக்க வேண்டும்? தேடி பிள்ளைகளே, பயம் பயம். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க திட்டிடுவாங்களோ, அவங்க கோச்சிக்கொள்வாங்களோ, அவங்க என்ன ஒதுக்கிடுவாங்களோ, என்ன தள்ளிடுவாங்களோ, இதனால எனக்கு வேலையில் பிரச்சனை வந்துருமா அப்படின்னா வேலை நேரத்தில் வச்சுட்டு பிரசவம் பண்ண தொடங்கிடாதீங்க. வேலை நேரத்தில் வேலையை ஒழுங்கா செய்யுங்க. காடை வச்சுட்டு ஊர் சுத்தாதீங்க. வேலை நேரத்தில் ஊழியம் செய்யாதீங்க. ஊழியம் செய்ய வேணாதீங்க. ஆமா, வேலைக்கு சம்பளம் எது கொடுக்குறவனுக்கு? வேலை செய்யறது. அப்போ வேலையை விட்டுட்டு ஊழித்து போங்க, வேணான்னு சொல்ல. இரண்டு பிள்ளைகளே, வேலை செய்யற நேரத்தில் வேலை செய்யணும், ஊழியம் செய்யற நேரத்தில். ஆமென் ஆமென். நீங்கள் எனக்கு சரி வாசிங்க பார்க்கலாம். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவின்னு எனக்கு தெரியாது. அவர் பாவின்னு எனக்கு தெரியாது. நான் குருடனா இருந்தேன். இப்போது காண்கிறேன். அவர் பாவியோ பரிசுத்தவானோ அவர் மேசியாவோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதியா. எனக்கு ஒண்ணு தெரியும், நான் யாரா இருந்தேன், நான் இப்ப என்ன பண்றேன் அது சொல்ல முடியாதா? நான் ஒரு மாதிரி துன்மார்க்கனா இருந்தேன், தெய்வத்தின் வேஷத்தை அரிச்சிருந்தேன், மயமாலம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஏசாதர் மாத்திட்டாரு, என் கண்ணை திறந்துட்டாரு, வாழ்க்கை மாத்திட்டாரு. சொல்ல முடியாது. நீங்கள் எனக்கு பிரசவம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீ வெளிப்பாடு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆவிக்குரிய வரம் அவசியம் கிடையாது. ஆவிக்குரிய வரம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது வந்தால்தான் ஊழியம் செய்வேன், சாட்சியா இருப்பேன் அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன் என்று சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. உலகத்துல பார்க்கும்போது ஜனங்க அவங்க சேர்த்திருக்க கட்சிக்காக, அவங்க பார்க்க சினிமா ரசிகருக்காக என்ன பண்றாங்க? மொட்டை அடிக்கிறான், குடம் ஆயிரக்கணக்கான குடத்தை தூக்கிட்டு போறான், நெருப்பத்தை கொளுத்திக்கிறான். சாட்சியா இருக்க நம்மால் முடியலையா? ஆண்டவரே, இருக்கிற வரைக்கும் ஒரு சாட்சியா இருக்க வையும் ஆண்டவரே. பிரசவம் பண்ண கூட வேணாம் எனக்கு, ஒரு நாளைக்கு ஒருத்தர் கேசாவுக்கு சொல்லிட்டு போய் சேருட்டு ஆண்டவரே. அப்படி சொல்லாம கட்ட மாதிரி நான் உலகத்தில் இருக்கேன், எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், எனக்காக நீங்க ஜெபம். இருக்கிறது உலகத்தில் இருக்க வரைக்கும் ஒருத்தருக்காவது ஏசாதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்க, சாட்சியா இருக்க. எனக்கு ஒன்றும் தெரியாதியா, பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, வியாக்கியானம் தெரியாது. நான் பாவியா இருந்தேன், இப்போது ரட்சிக்கப்படுகிறேன். நான் குருடனா இருந்தேன், இப்போது நான் என்ன பண்றேன்? ஒன்று, தேவன் பேரில் அன்பு எனக்கு இருக்குமானால். 2, நஷ்டப்பட்டு போவதுதான் ஆத்மாவை குறித்து ஒரு பேஷன், மனம் இருக்குமானால் நிச்சயமாய் நான் சாட்சியாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பேர் அன்பா இருந்தால் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன். சில சமயத்தில் சில சொல்றதை கேட்டீங்களா? அவங்க செல்ல, அவங்க லேப்டாப்லாம் அவங்க சொல்றேன், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு படத்தெல்லாம் வச்சிருப்பாங்க, மற்றவங்களாம் காட்டுவாங்க. வெக்கையில்லாம காட்டுவாங்க, அசிங்கமா காட்டுவாங்க. ஆனா ஏசாவை பற்றி காட்ட எனக்கு வெக்கமா இருக்குது.
இந்த ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஒன்னோட இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தோட இருப்பான். என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, உம்மை குறித்த அன்பை எனக்கு என்ன தார ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நஷ்டப்பட்ட போதுதான் ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவரே உணர்வு எனக்கு தார ஆண்டவரே. சாட்சியாக நான் இருப்பேன், உமக்கு சாட்சியாக இருப்பேன். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து முடிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். பரிசுத்த ஆவி கொடுத்து வரும்போது நீங்க பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு பரிசுத்த ஆவினால் அநேக காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவினால் அநேக காரியம் உண்டு. எல்லாவற்றை சொல்ல நேரம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவி வந்தால் நீங்கள் எனக்கு சபையில் சாட்சி நேரத்தில் சாட்சி சொல்வீர்கள். சொல்லுவாளா? சபையிலே சாட்சி நேரம் வந்தால் மேல் அப்படியே போட்டிருக்கு, நீங்கள் உங்க வீட்டில் சாட்சி ஆயிருங்க, உங்க வீட்டை சுற்றி சாட்சி ஆயிருங்க. ஆண்டவர் உங்களை உலகத்து முழுது ஒரு சாட்சியாக வைப்பார். அப்படி உலகம் முழுவதும் போகணுன்றதுக்காக நீங்க சாட்சி சொல்லாதீங்க. நான் சாட்சியா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன வேணா செய்வார் உங்களுக்கு கொண்டு. அல்லேலூயா. பரிசுத்தம் எதற்காக? நான் பூர்ண பெந்தெகோஸ்தேக்காரன். பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எங்க அம்மா 10 மாதம் வயிற்றுல இருக்கும்போது பெந்தெகோஸ்தே சபைக்கு போனவங்க. அந்நிய பாஷை விசுவாசிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆனா நம்முடைய அனுபவம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வந்து அந்நிய பாஷை பேசுவதுதான். வேற எங்காவது எழுப்புதலாய் வந்தால் அங்கே அந்நிய பாஷை பேசுவதுதான். அது நிரந்தரமான கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, அது தற்காலிகமான கிறிஸ்துவ வாழ்க்கை. விசுவாசிகள் விசுவாசிப்பார்கள், விசுவாசிகள் ஒருமனமாயிருப்பார்கள், விசுவாசிகள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பார்கள். விசுவாசிகள் ஆண்டவருக்கு முழங்கால் பட்டி கண்ணு மூடுவோம்.